வணக்கம். என் பெயர் வருண். நாங்கள் தருமபுரி மாவட்டத்தில் பேசுகிறோம். தருமபுரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வத்தல்மலைன்னு ஒரு கிராமம் இருக்குது. ஒரு கிராமம்னு சொல்கிறத விட அது எங்களுக்கு தருமபுரி மக்களுக்கு ஒரு மினி ஊட்டின்னு சொல்லலாம். ஏன்னா அது எப்பயுமே ரொம்ப குளிர்ந்த பிரதேசமாகவே இருக்கும். உங்களுக்கு அதோடைய அம்சங்கள் என்னென்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம இங்கேருந்து வத்தல் மலைக்கு போகிறோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். உங்களுக்கு எப்பயுமே சூடு இருக்கிற ஹாட் கிளைமேட்டாகவே எப்பயுமே இருக்காது. அதோட அடியோடைய உயரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1200 அடி வரும். ஏற்காடுக்கும் நியர்பை தான். ஸோ இந்த மாதிரி சிறப்பு அம்சங்கள்லாம் சிலது இருக்குது அந்த மலைக்கு. அது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாடு அரசு ரோடு வசதி பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் பஸ் வசதியெலாம் பண்ணி கொடுத்தாங்க. டைமிங்க்கு பஸ்ஸஸும் இருக்குது. ஆனால் நாங்கள் சுற்றுலா தலம்னு சொல்லிட்டு அது இப்போ பண்ணதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். இன்னும் நிறையா பண்ணலாம், கொண்டு வரலாம். ரெசார்ட்ஸ் கொண்டு வரலாம். அதே மாதிரி ஒரு பார்க் கொண்டு வரலாம். அங்கே ஒரு லேக் இருக்குது. லேக்கில் வச்சு போட்டிங் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இங்கே இருக்க நகர்ப்புறத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே பெரும்பாலும் ஒர்க்கர்ஸ் தான் இருக்காங்க டவுன்ஷிப்பில். அவங்களுக்கு எப்பயுமே உங்களுக்கு மாதத்தில் 30 நாளும் ஒர்க்காக தான் இருக்கும். சண்டேஸில் மட்டும் லீவு கிடைக்கும். ஸோ அந்த டைமில் அந்த ஒர்க்லோடு அந்த ஓட்டத்திலே இருக்கிறதால ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீக்கு ஒரு ஸ்பாட் தேவைப்படுது. அது வத்தல் மலையாக இருக்கும். இங்கே தருமபுரியில் இருக்கிறவங்களுக்கு அங்கே போனாங்கன்னா ரெசார்ட்டில் தங்கி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வர மாதிரி இருக்கும். 1-2 ரெசார்ட்லாம் இருக்குது. ஆனால் இன்னும் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவர்மெண்ட் எடுத்து வந்தாங்கன்னா, அதே மாதிரி அங்கே பார்த்திங்கன்னா மிளகுடைய தோட்டம் இருக்குது, காஃபியோடைய தோட்டம் இருக்குது. ஸோ ஆனால் ஜனங்களுக்கு அது என்னென்னன்றது அவங்களுக்கு ஒரு கைட் பண்ணி போகிறதுக்கான ஒரு இது அதுவும் கிடையாது. ஸோ இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பொட்டானிக்கல் கார்டன் அந்த மாதிரி பார்க்கு அந்த மாதிரி கொஞ்சமாக கொண்டு வந்தாங்கன்னா, உங்களுக்கு இன்னும் அங்கே இருக்கிற பழங்குடியினராக இருக்கட்டும், அங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வேலை வாய்ப்புக்கான இதாகவும் இருக்கும். அவங்களோட ஊரும் செழிப்போட வளர்ச்சியோடு இருக்கும். ஸோ அது கவர்மெண்ட் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.